Hi friends, welcome to our channel Traditional Art. First நம்ம சேனலை subscribe பண்ணிடுங்க. subscribe பண்ணிட்டீங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா A4 sheet earring தாங்க பண்ண போறோம். இதை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு A4 sheet வந்து தேவைப்படும். ஒரு A4 sheet எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, எடுத்து 0.5 cm கார்னர்ல விட்டுட்டு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா பிளேட் எடுத்து இந்த ஸ்கேல் வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த 0.5 cm சைடுல விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து கட் பண்ணி கொண்டு வாங்க. நான் இப்ப பண்றேன்ல அந்த மாதிரி பண்ணுங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க, கையை கட் பண்ணிக்காதீங்க. குட்டீஸ் இதை ட்ரை பண்றீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து கட் பண்ணி தர சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு தனித்தனியா கட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4 ஃபோல்ட் கொடுத்துக்கோங்க, 4 to 5 ஃபோல்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி 0.5 cm வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும், டபுள் சைடு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸ்கேலை வச்சுட்டு ஸ்கேல் பக்கத்துலேயே பிளேடை வச்சு நல்லா 4-5 வாட்டி நல்லா பிளேடு வச்சு கீறுங்க. அப்போ வந்து அழகா கட்டாயி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி கீறி விட்டீங்கன்னா அதுக்கு வந்து அழகா கட்டாயி வந்துடும். இதே மாதிரி நம்ம பக்கத்துலயும் வந்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணி 0.5 cm அந்த பேப்பர் வந்து லென்த்தா அழகா இருக்கணும். ஸோ பிரெத் வந்து 0.5 cm இருக்கணும். லென்த் வந்து A4 ஷீட் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து எத்தனை தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 22 தேவைப்படும். ஒரு சைடு இயரிங் செய்யறதுக்கு வந்து 11 ஷீட், இன்னொரு சைடுக்கு 11 ஷீட். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 22 ஷீட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. நம்ம பிளேட் யூஸ் பண்றதுனால கையை கட் பண்ணிக்க ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த கிராஃப்ட் செய்யறதுக்கு நீங்க வெளியில போய் ஏதாவது வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்க அழகா சூப்பரா ஒரு கிராஃப்ட் செஞ்சிடலாம். இதே மாதிரி வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் செக் பண்ணி. அவ்வளவுதான், இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கட் பண்ண பேப்பர்ல இருந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே வந்து இப்படி ரோல் பண்ணிட்டு வாங்க. நான் பண்றேன்ல இதே மாதிரி ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி ரோல் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமா இப்படி ரோல் பண்ணிட்டு இப்படியும் நம்ம ரோல் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் நீங்க ரோல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோல் பண்றது வந்து ஈஸியா மாதிரி ரோல் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து பேப்பரோட எண்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபெவிகால் இருக்குல்ல, ஃபெவிகால் இல்லைன்னா நீங்க வீட்டில் இருக்க கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கம்மும் இல்லைன்னா வந்து வீட்டில் சாதம் இருக்கும்ல, அந்த சாதத்தை போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். என்ன பண்ணணும்னா சாதத்தை அப்ளை பண்ணிட்டு இன்னொரு கட் பண்ணி வச்சிருக்க பேப்பரை வந்து அது கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த ரோலிங் ப்ராசஸை வந்து நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இப்போ சுத்திட்டே இருக்கலாம். இந்த ரோல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பேசிட்டே இருக்கலாமா? நீங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்க டைமை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்றீங்க டைம் பாஸ் பண்றதுக்கு, யூஸ்ஃபுல்லா என்னென்னலாம் பண்றீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இதே மாதிரி வீட்டில் உட்காந்து கிராஃப்ட் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். சரி நம்ம வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி சும்மா பண்றதுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேற என்ன பண்றேன்னா நான் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளா வந்து ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. இப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய விதெல்லாம் போட்டிருக்கோம் எங்கள் கார்டனில். ஸோ முடிஞ்ச அப்டேட் நான் வந்து அப்புறமா தரேன். நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் ஒட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரோல் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த குவாரண்டைன் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம்னா ஃபேமிலியோடு உட்காந்து வந்து லிசிக்கி வீடியோ வந்து யூடியூப்ல பார்ப்போம். ஐ திங்க் அவங்க நேமை வந்து நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பாக சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க கரெக்டாக எப்படி சொல்லணும்னு. அவங்க வீடியோஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க யாரெல்லாம் வந்து அவங்க வீடியோ பார்த்துருக்கீங்க? அவங்க வந்து ஒரு சைனாக்காரங்க, அவங்களோட ட்ரெடிஷனை வந்து அவங்க வீடியோவில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ பாருங்க, நம்ம அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த சைஸ் வந்து நம்மளுக்கு போதும். 2 நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஆஃப் கேமராவில் போய் பண்ணிட்டு வந்துட்டேன். 11 ஷீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சைஸ் தான் வரும். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த சர்க்கிள் மாதிரி செஞ்சுருக்கோம்ல அதில் வந்து இன்னர் சைடுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா ப்ரெஸ் பண்ணோம்னா
இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே வந்து வரும். அழகாக ஒரு குட்டி பவுல் மாதிரி வரும். அந்த ஷேப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுலேயும் பண்ணுங்கள். இப்படி இன்னர் சைடு வந்து ப்ரெஷர் கொடுத்து இப்படி புஷ் பண்ணிங்கன்னா மேலே வந்து அது வரும். அழகாக வந்து க்யூட்டாக ஒரு குட்டி பவுல் மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுற்றி அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக இப்படிலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, ஒரு ஊசி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு சென்டரில் வந்து ஹோல் போடுங்க. ஆல்ரெடி அதில் ஹோல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கோங்க ஹோல் இருக்கான்னு சொல்லி. அந்த நீடில் வச்சு உள்ளே குத்துனீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி வரும். அவ்வளோதான். ஷேப் மாறாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி குத்தும் போது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபெவிகாலையும் கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஷேப்பில் வந்து அப்ளை பண்ணுறேன். எதுக்காகனா ஒரு கிரிப்காகவும் ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காகவும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்ககிட்ட ஃபெவிகால் கம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து அப்படியே கூட விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து காய வச்சுருங்க. வெயிலில் காய வைக்கணுங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பெயிண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க கலர் வந்து பிளாக் கலர். உங்களுக்கு நீங்கள் என்ன பிடிச்ச கலரோ நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் கலர் எடுத்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நார்மல் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம கடையில் வைப்பாங்கல்ல அந்த பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை தான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். நல்லா இன்னர் சைடு வெளியில் நல்லா உள்ளெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஒயிட்டாக தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு நல்லா டார்க்காக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. ஒரு 2-3 கோட்டிங் கொடுங்க, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா வந்து அந்த ஒயிட் கலர்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சு கொஞ்ச நேரம் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி தனியாக எடுத்து காய வச்சு வச்சுக்கோங்க. அதனால ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து இன்னர் சைடும் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிடுங்க. இன்னர் சைடு தானே இருக்கு, பெயிண்ட் பண்ணணும்னு அப்படியே விட்டுறாதீங்க. இன்னர் சைடும் பெயிண்ட் பண்ணாதான் ஃபினிஷிங் பார்க்க வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா பேப்பரில் செஞ்சுருக்கோம் நல்லாவே தெரியும். ஸோ இன்னர் சைடும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சு காய. நம்ம வந்து ஹேங்கிங் டைப் இயரிங் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு அந்த ஹூக் தேவைப்படும்ல, அதுக்கு வந்து நீங்கள் வெளியில் போய் வாங்கணுமே, இப்போ போய் எப்படி வாங்குறது அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ண இயரிங்ஸ் வந்து வேஸ்டானது இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்துக்கோங்க ஹூக்ஸையும் ஸ்ட்ரிங். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, ஊசியில் வந்து திக்கான நூலை வந்து கோத்துட்டு கீழே வந்து நாட் போட்டு அந்த நம்ம செஞ்சு வச்ச ஷேப்பில் வந்து கோத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு இயரிங் செய்யறதுக்கு என்னன்னா, ஒரு ஹூக்கு, ஒரு ஸ்ட்ரிங்கு, அப்புறம் வந்து நான் 2 சில்வர் கலர் பீட்ஸும் ஒரு பிளாக் கலர் பீடும் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து வெளியில் போய் வாங்கிட்டு வரல, ஆல்ரெடி வீட்டில் இருந்த பிரேஸ்லெட்லேருந்து வேஸ்ட் பிரேஸ்லெட்லேருந்து எடுத்தது. இப்போ வந்து நான் வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து நீடலில் வந்து கோத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் ரவுண்டாக இருக்கும்ல அதையும் வந்து கோத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி ரிவர்ஸில் வந்து இந்த சைடுக்காக வந்து பீட்ஸ் உள்ள விட்டு அந்த நம்ம பண்ணி வச்சோம்ல ஜிமிக்கி ஷேப் அது உள்ள விட்டு இப்படி வெளியில் எடுத்துருங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இப்படி ஹோல்டாகி நிற்கும். அந்த ஸ்ட்ரிங்கு பாருங்கள், இப்படி ஹோல்டாகி நிற்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு, ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, அப்புறம் வந்து ஆசிலேஷன் வந்து இருக்காது. ஓரளவுக்கு டைட்டாக இழுத்துட்டு அந்த சைடு இருக்கிறத வந்து கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நாட் போட போகிறோம். நாட் போடும்போது நல்லா அந்த த்ரெட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு வந்து நாட் போடுங்க. நல்லா உள்ள வரைக்கும் போகிற மாதிரி நாட்டை வந்து இழுத்து போட்டு விடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு உள்ள வந்து ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த த்ரெட் இருக்குல்ல அதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வெளியில வராம இருக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும்னு விட்டுருங்க. இந்த பீட்ஸ்லாம் வந்து நான் வெளியில போய் வாங்கவே இல்லை, ஆல்ரெடி வீட்டில் இருந்த பழைய பிரேஸ்லெட்லேருந்து எடுத்தது, பழைய இயரிங்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, காஞ்சதுக்கப்புறம் இந்த ஹூக் இருக்குல்ல அதை வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மாட்டிடுங்க. அவ்வளோதான், பியூட்டிஃபுல் இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் வந்து தேடி பாருங்கள் என்னென்ன வேஸ்ட் இயரிங்ஸ் இருக்குன்னு. அந்த வேஸ்ட் இயரிங்ஸை தூக்கி போடாமல் அதில் இருக்க ஹூக்ஸையும் ஸ்ட்ரிங்ஸையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது வந்து இயரிங்ஸ்லேருந்து பீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பீட்ஸை வச்சு நம்ம என்ன கலர் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இயரிங்ஸ் ரெடி பண்ணலான்னு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பேப்பரில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கலர் கொடுத்து அந்த பீட்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பியூட்டிஃபுல்
இயரிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபெவிகால் வந்து கீழே போட்டு ஒட்டினோம்ல, அது வெள்ளை கலரில் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த இன்னர் சைடு இருக்குல்ல ஃபெவிகால் போட்டு ஒட்டணுமே அதில் வந்து பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த த்ரெட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து வயலட் கலரில் எடுத்துட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா அந்த த்ரெட் வந்து வயலட் கலரில் தெரியறதுனால அதுலேயும் வந்து கொஞ்சம் பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணி பிளாக் கலரில் தெரியறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட பிளாக் கலர் இருந்தால் நீங்கள் பிளாக் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் வயலட் கலர் எடுத்தேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து சூப்பராக ஒரு பிளாக் ஜிமிக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட பீட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வரியே பண்ண வேணாம். இப்போ நம்ம ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி பேப்பரில் சர்க்கிள் பண்ணோம்ல ஜிமிக்கி பண்ணுறதுக்காக, அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சின்னதாக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பீட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து ஊசியில் கோர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஐடியா தான். பாருங்க, இதே மாதிரி நான் வந்து கிரீன் கலரில் ஒன்று செஞ்சுருக்கேன். அந்த கிரீன் கலர் கீழே வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா நம்ம சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் பண்ணோம்ல, அதே வந்து சின்னதாக வச்சு கட் பண்ணி சைடெல்லாம் ஒட்டிட்டேன். அது வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்துச்சு. இதுலேயும் வந்து நான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணேன். மேலே ரிங் மாதிரி வருதுல்ல, அது வந்து பெரிய ஸ்டாப்லர் இருக்குல்ல, அதை வந்து ரோல் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த பெயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து டிரான்ஸ்பேரண்ட் கம் இருக்குல்ல, அது அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து வழவழன்னு பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து இந்த பிளாக் கலர் ஜிமிக்கி வந்து பிளைனாக அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா கடையில் வந்து ஒயிட் ஸ்டோன் கலரில் ஒரு பிந்தி விற்கும்ல, அதை வந்து சுற்றி ஜாயின் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ எல்லாம் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இனிமே வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இயரிங்ஸ் ஏதாவது பழசு தூக்கி போட போகிறீங்கன்னா அதில் இருக்க பீட்ஸு ஹூக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி போடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.